إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அகீதாவுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை தேர்வு செய்து சென்ற வகுப்பில் அதனுடைய முதல் தலைப்பை பார்த்தோம். அதாவது இந்த நூல் அல் அகீதத்துல் வாசித்தியா, அஹ்லுசுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்பது நடுநிலையானது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலில் சென்ற வகுப்புடைய அந்த விடயத்தை கொஞ்சம் அவசரமாக உங்களுக்கு பல சகோதரர்கள் வராத காரணத்தால் அதை கொஞ்சம் நினைவூட்டி கொண்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். இதனுடைய விரிவுரை சமகால இந்த நாட்டுடைய அறிஞர்கள், சவுதியுடைய அறிஞர்கள் ஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய விரிவுரையிலிருந்தும் நாம் சில செய்திகளை பார்ப்போம். இதில் முதல் விடயமாக நூலுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், வமினல் ஈமானி பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்வதில் நின்றும் உள்ளதுதான், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் நின்றும் உள்ளதுதான் அல் ஈமானு பிமா வசஃப பிஹி நஃப்ஸஹு ஃபி கிதாபி, அல்லாஹ் தன்னை பற்றி தனது வேதத்தில் எப்படி வர்ணித்திருக்கிறானோ, எப்படி கூறியிருக்கிறானோ அவ்வாறு அவனை என்ன செய்வது? நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது. அதே போன்று வபிமா வசஃபஹு பிஹி ரசூலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி வர்ணித்திருக்கிறார்களோ அவ்வாறு என்ன செய்வது? நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது என்று சொல்லிவிட்டு 4 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று என்ன? மின் கைரி தஹரீஃபின் வலா தஅதீலின் வமின் கைரி தகீஃபின் வலா தம்சீல். அதாவது அந்த அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுக்கு, அந்த அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை எந்த ஒரு திரிவுபடுத்தலும் இல்லாமல், தஹரீஃப் என்ற எந்த ஒரு திரிவுபடுத்தலும் இன்றி, அவைகளை மறுத்தல், அவைகளை இல்லாமலாக்குதல், மறுத்தல் இன்றி, அதற்கு முறைமை கற்பிக்காமல், அதற்கு உதாரணம் கற்பிக்காமல் என்ன செய்வார்கள்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். புரியுது அவன் சொல்றது? எனவே இதற்கு ஆதாரமாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய வசனம் சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். இப்ப அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. எனவே அல்லாஹ் தனது பெயர்களை பண்புகளை குறிப்பிடுகின்ற போது அது அந்த ரப்புக்கு, அல்லாஹ்வுக்கு, அவனது கண்ணியத்துக்கு தகுதிக்கு ஏற்ப அந்த பண்புகள் அவனுக்கு இருக்கின்றன என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர, அவைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? முறைமைகள் கற்பிப்பதோ, அவைகளை திரிவுபடுத்துவதோ, அவைகளுக்கு மாற்று விளக்கம் அளிப்பதோ, அல்லது அவைகளை இல்லாமலாக்குவதோ, இந்த எந்த ஒரு வழிகேட்டு வேலையிலும் நாம் ஈடுபடக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ன அதனுடைய பொருள்? அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவன்,
அவன் பார்ப்பவன், கேட்பவன், பார்ப்பவன். எனவே இங்கு அல்லாஹ் அஸ்-சமீ என்பது அல்லாஹுடைய திருநாமம், அப்படிதானே? அஸ்-சமீ என்றால் என்ன? கேட்பவன். அல் பசீர் என்றால் பார்ப்பவன். எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் என்ன பண்புகளை உள்ளடக்கி இருக்கின்றன என்றால், கேட்டல், சமீ என்ற அந்த திருநாமம் எந்த பண்பு உள்ளடக்கி இருக்கிறது? கேட்டல் என்ற பண்பை. அல் பசீர் பார்ப்பவன் என்பது பார்த்தல் என்ற பண்பை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அந்த பண்புகள் அல்லாஹுடைய தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்பவனுக்கு அந்த என்ன பண்புகள் உண்டு என்று நம்புவதுதான். எனவே இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு மறைவான விஷயம். அம்ருன் கைபி தானே. அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை என்பது என்ன? ஒரு மறைவான விஷயம். எனவே அந்த மறைவான விஷயத்தை நாம் அறிய முடியுமா? அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? அதை அறிவித்து தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்து தருகிறார்கள் என்றால் அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் அதை விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது? நாம் அதற்கு எந்த ஒரு விளக்கமும் கற்பிப்பதற்கு முனையக்கூடாது என்ற இந்த அடிப்படை தான் இதில் அவர் மிக முக்கியமாக என்ன செய்கிறார்? இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதைத்தான் நாம் என்ன செய்தோம்? சென்ற அந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். சரி, இன்றைய வகுப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த புக் குரூப்ல கூட போடப்பட்டிருக்கிறது. 11ஆம் பக்கத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், காலல் முஸன்னிஃபு ரஹிமஹுல்லான நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள். அதாவது வலா யன்ஃபூன அன்ஹு மா வஸஃப பிஹி நஃப்ஸஹு. அல்லாஹ் தனக்கு உண்டென்று அல்லாஹ் தனக்கு குறிப்பிட்டவைகள் எதையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மறுக்க மாட்டார்கள். அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கை, அகீதா என்ன? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், அல்லாஹ் தனக்கு உள்ளது, தனக்கு இருக்கக்கூடிய பண்பென்று குறிப்பிட்ட எதையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் மறுக்க மாட்டார்கள். இப்போ நீங்க பார்க்கலாம், சிலவங்க நாங்க சென்ற வகுப்புல கூட ஒரு உதாரணங்கள் சொன்னோம் உங்களுக்கு. என்ன? அல்லாஹ் தனது முகம் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹ் தனது கரம் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்றால், அதை நாம் அவ்வாறே அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அல்லாஹ்வுக்கு உள்ள பண்புகளாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர அதுக்கு என்ன செய்யக்கூடாது? மாற்று விளக்கம் குறிப்பிடுவது, அது அருளை குறிக்கும் அல்லது சக்தியை குறிக்கும், இப்படியெல்லாம் சிலர் சர்வசாதாரணமாக சொல்வதை பார்க்கிறோம். இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். புரியுதா அவங்க சொல்றது? அல்லாஹ் தனக்கு இருக்கக்கூடிய பண்புகளாக சொன்னவைகளை நாம் என்ன செய்வது? ஈமான் கொள்வதுதான் நம் மீது உள்ள வாஜிப், கடமை. புரியுதா அவங்க சொல்றது? அதே போன்று வலா யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஹி, அந்த இடங்களை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வார்த்தைகளை எல்லாம் திரிவுபடுத்த மாட்டார்கள். புரியுதா அவங்க சொல்றது? அல்லாஹ் அரிசின் மீது ஆனான் என்று குர்ஆன்ல சொல்றான். எப்படி? இன்னல்லாஹ் இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அரிசின் மீது ஆனான் என்றால், இதுல சிலரை பார்த்தீங்கன்னா அந்த இஸ்தவா என்ற வார்த்தை அப்படியே குர்ஆன்ல இருக்க, அது அதற்கு விளக்கம் என்னவென்றால் இஸ்தவுலா, அதாவது ஆக்கிரமித்தான் என்று என்ன செய்வார்கள்? ஒரு விளக்கத்தை, ஒரு திரிவுபடுத்தலை செய்வார்கள். எனவே இது எவ்வளவு ஆபத்து. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நாம் நம்புவது நமக்கு சலாமத்தா, அல்லது நாம் அதற்கு என்ன செய்யுது? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறாத விளக்கங்களை கூறுவது என்பது சலாமத்தா? இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பேராபத்து. அல்லாஹ் இவங்க நினைக்கிறாங்க ஆக்கிரமித்தான் என்று சொல்லுகின்ற போது அது அல்லாஹ்வுக்கு கண்ணியம் என்று. அதை பார்த்தீங்க, ஆக்கிரமிப்பு என்றால் என்ன? இன்னொருத்தரிடமிருந்து ஆக்கிரமிப்பு என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அது படைத்த ரப்புக்கு அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் பொருத்தமான வார்த்தையா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே என்ன செய்ய, அந்த வார்த்தைகளை அந்த இடங்களை விட்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மாற்ற மாட்டார்கள். அதே போன்று வலா யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇல்லாஹி தஆலா வ ஆயாத்திஹி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள், அஸ்மா தானே, அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள், அவனது அந்த அத்தாட்சிகளை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அதை அவர்கள் மறுக்கவோ, அதை அவர்கள் என்ன செய்வது? அதை மறுக்கவோ, அதில் தவறிழைக்கவோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா இது என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று வலா யுகையிஃபூன் என்றால் அதற்கு முறைமை கற்பிக்க மாட்டார்கள். வலா யுமஸ்ஸிலூன சிஃபாத்திஹி பி சிஃபாத்தி ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய பண்புகளை
படைப்பினங்களுடைய பண்புகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உவமையாக உதாரணம் கற்பிக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு. ஏனென்றால் அந்த அல்லாஹை பொறுத்தவரையில் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அலா சமியலஹு வலா குஃவலஹு வலா நித்தலஹு, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அதே போன்று வலா யுகாசு பிஹல்கி சுப்ஹானஹு வ தஆலா, அவனை படைப்பினங்களோடு அந்த அவனுடைய பண்புகள் என்ன செய்யப்பட மாட்டாது, அங்கு ஒப்பு நோக்கி எல்லாம் பார்க்கப்பட மாட்டாது. ஃபஇன்னஹு சுப்ஹானஹு அஅலமு பினஃப்ஸிஹி வ பிகைரிஹி, அல்லாஹ் தன்னை பற்றியும் பிறரை பற்றியும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் பற்றி அறிந்தவன் யாருதான், அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறானோ அதை நம்புவதுதான் நம் மீது உள்ள என்ன கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அஸ்தகு கீலா, அல்லாஹுவை விட உண்மை சொல்பவர் வேறு யார், அவன்தான் என்ன உண்மையை பேசக்கூடியவன். அஹ்ஸனு ஹதீஸன் மின் ஹல்கிஹி, அப்ப அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, எனவே அவனது பேச்சு தான் மிக அழகிய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க புரிந்து கொண்ட அடிப்படை என்ன, நாங்க சொன்ன இந்த விஷயத்துல உங்களுக்கு சுருக்கமாக நீங்க விளங்கிய விஷயம் என்ன என்றால், அதாவது அல்லாஹ் தனக்கு எவைகள் உள்ள பண்புகள் என்று அல்லாஹ் கூறி இருக்கிறானோ அவற்றை என்ன செய்ய மாட்டாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அவற்றை மறுக்க மாட்டார்கள். அதே போன்று அவைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அதற்கு மாற்று விளக்கங்கள் கொடுப்பதோ அந்த வார்த்தைகளை மாற்றுவதோ அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவைகளை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இல்லாமல் ஆக்க மாட்டார்கள். அதற்கு முறைமை கற்பிப்பதோ உவமை கற்பிப்பதோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இவை செய்ய மாட்டார்கள் என்ற இந்த விடயங்களை எல்லாம் இங்கு இந்த இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நீங்க பாருங்க, சும்ம ருசுலுஹு சாதிகூன முசத்தகூன். அடுத்து யாரு, அல்லாஹுடைய தூதர்கள் யாரு, அவங்க உண்மையாளர்கள், அல்லாஹுவால் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அவங்க யாரு, அவர்கள் உண்மையாளர்கள், அல்லாஹுவால் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அதாவது பிஹிலாஃபில் லதீன யகூலூன அலைஹி மா லா யஅலமூன், யாருக்கு மாற்றமாக சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹுடைய அதாவது விஷயத்துல இந்த இறை தூதர்கள் கூறாததை கூறக்கூடியவர்கள். அவங்க அறியாமல் யாருடைய விஷயத்துல, அல்லாஹுடைய விஷயத்துல இந்த இறை தூதர்கள் கூறாதவற்றை அறியாது கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இறை தூதர்கள் யாரு, அவங்க உண்மையாளர்கள், அல்லாஹ்வால் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அதனாலதான் நீங்க குர்ஆன்ல பாருங்க, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சூரத்து சாஃபாத், எதுல வரக்கூடிய வசனம், சூரத்து சாஃபாத்ல வரக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன, அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அதிலே சொல்கின்ற செய்தி சுப்ஹான ரப்பிக. சுப்ஹான ரப்பிகன்னு அர்த்தம், உமது இறைவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன், ரப்பில் இஸ்ஸான என்ன, அந்த ரப் வந்து அதாவது கண்ணியத்துக்குரியவன். இப்ப அவர்கள் அம்மா யசிஃபூன் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும், அம்மா யசிஃபூன் என்றால் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன், உம்முடைய இறைவன் தூயவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான், வஸலாமுன் அலல் முர்சலீன். என்ன அர்த்தம், தூதர்களுக்கு சலாம் உண்டாவதாக, தூதர்களுக்கு சலாம் உண்டாவதாக. அப்ப வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாய் இறைச்சன அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியுது, அவர்கள் என்ன வர்ணிப்பதை விட்டு அல்லாஹ் என்ன மிக்க தூய்மையானவன். அப்ப இதுக்கு முன்னுக்கு நீங்க யாரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறியாமல் பேசக்கூடியவர்கள். ஆனா சலாம் யாருக்கு சொல்லப்படுது, ரசூல்மார்களுக்கு சொல்லப்படுகிறது. வஸலாமுன் அலல் முர்சலீன், தூதர்களுக்கு சலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எனவே தூதர்களுக்கு இங்கு சலாம் என்று சொல்லப்படுவதிலிருந்து எது இங்கு நமக்கு தெளிவாக புரிகிறது, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா இங்கு தூதர்களை அதாவது புகழுகிறான், தூதர்களுக்கு ஈடேற்றம் என்று சொல்கிறான் என்றால் அவங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல சொன்ன விடயங்கள் இருக்கின்றனவே, படைத்த ரப்புடைய விஷயத்தில் அவைகள் எல்லாம் என்ன சத்தியம், உண்மை, அதுதான் அல்லாஹ்விடத்திலே
அங்கீகரிக்கப்பட்டது, அதுதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. எனவே அது அல்லாத ஏனையவர்கள் அந்த கூறியவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் தூய்மையானவன். இங்கு நபிமார்கள் புகழப்படுவதிலிருந்து நாம் எதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்? சொல்லுங்க. நபிமார்கள் தான் அல்லாஹ்வை என்ன செய்தாங்க? சரியாக அவர்கள் வர்ணித்தார்கள். அல்லாஹ் எப்படி வஹீன் மூலம் அறிவித்து கொடுத்தானோ அதை போன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? படைத்த ரப்பை வர்ணித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆயத்து நம்பர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 180, 81, 82 37வது அத்தியாயம் 180, 181, 182 ஆகிய வசனங்களில் இது என்ன செய்கிறது? இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதாவது தனக்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த வர்ணனைகள் இருக்கின்றனவா இல்லையா? அந்த வர்ணனைகள் அவைகளை பொறுத்தவரையில அல்லாஹுடைய திருநாமங்களாக இருக்கலாம், அவனது பண்புகளாக இருக்கலாம். அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தனக்கு இல்லை என்று மறுத்த விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கு இல்லை என்று மறுத்த விடயங்கள், அது நாங்கள் பின்னால பார்ப்போம். அதே போன்று அல்லாஹ் தனக்கு உண்டென்று உறுதிப்படுத்திய விடயங்கள் இருக்கின்றன. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வலா உதூல் அலி அஹலி சுன்னத்தி வல் ஜமாஅ அம்மா ஜாத் பிஹில் முர்சலூன். அப்ப இறை தூதர்கள் கொண்டு வந்தார்களே, இதிலிருந்து யாரு மாற மாட்டாங்க? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த நேரான வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் இறை தூதர்கள் கொண்டு வந்ததுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மாறு செய்ய மாட்டார்கள். அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவங்க எப்படி ரப்பை வர்ணித்தார்களோ, அல்லாஹுவை பற்றி சொன்னார்களோ, அப்படி என்ன செய்வாங்க? ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அதுதான் என்ன? நேரான பாதை. அந்த இறை தூதர்கள் வர்ணித்தார்களே, கொண்டு வந்தார்களே சத்தியம், அதுதான் நேரான பாதை. சிராத்துல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இதுதான் அல்லாஹ் அருள் செய்தவர்கள் சென்ற பாதை. அப்படித்தானே? அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள் யாரு? உண்மையாளர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற வழி இதுதான். எனவே இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் இந்த மூல நூல்ல ஆசிரியர் சொன்ன விடயங்கள். அதுக்கு அடுத்ததாக நாங்க உங்களுக்கு இப்ப சொல்ல போகின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இதிலே சொல்லுகின்ற விடயங்கள். இதுல நீங்க அதாவது இவர் இதுல 5 விடயங்களை குறிப்பிடுகிறார், 5 அடிப்படைகளை குறிப்பிடுகிறார். எத்தனை விடயங்களை? 5 அடிப்படைகள். அந்த 5 அடிப்படைகள் நீங்க எடுத்தீங்கன்னா, முதலாவது அடிப்படை என்ன? அன்ன அஹ்ல சுன்னா லா யன்ஃபூன அனில்லாஹி மா வஸஃப பிஹி நஃப்ஸு. அல்லாஹ் தனக்கு உண்டென்று அல்லாஹ் சொன்ன அந்த பண்புகளில் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? அஹ்லு சுன்னாக்கள் மறுக்கவோ நிராகரிக்கவோ மாட்டார்கள். அல்லாஹ் தனக்கு உண்டென்று சொன்ன பண்புகள், அல்லாஹ் தனக்கு உண்டென்று சொன்ன அந்த பண்புகளில் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? மறுக்கவோ நிராகரிக்கவோ மாட்டாங்க. முதலாவது. இரண்டாவது சொல்கிறார்கள், அதாவது அந்த அந்த பண்புகளை என்ன செய்ய மாட்டாங்க? அதை திரிவுபடுத்த மாட்டார்கள். அது அந்த இடங்களை விட்டு என்ன செய்யறது? திரிவுபடுத்துறது. சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்கிறது. அதுக்கு அல்லாஹ் தனக்கென்று சொன்ன அந்த பண்பு இருக்கிறதே, அந்த பண்பு அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், ஆனா என்ன செய்யறது? வேறு விளக்கம் கொடுக்கிறது. இப்படியெல்லாம் அவர்கள் மாற்ற மாட்டார்கள். மூன்றாவது என்ன? அல்லாஹுடைய அந்த பெயர்கள், அல்லாஹுடைய அந்த அத்தாட்சிகள் எதையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் நிராகரிக்க மாட்டார்கள். இதுல இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு தானே இதுல இல்ஹாத் என்ற ஒரு வார்த்தை வருது. இந்த இல்ஹாத் என்ற வார்த்தைக்கு இவங்க விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஹுவ அல் மைலு பிஹா அம்மா யஜிபு ஃபீஹா. அதாவது அதில் எது கடமையோ, அல்லாஹ் தனக்கென்று சொல்லக்கூடிய அந்த வர்ணித்திருக்கக்கூடிய பண்புகளை அதை எப்படி நம்புவது கடமையோ அதை விட்டு என்ன செய்யறது? சாயிரு. அதை விட்டு என்ன செய்யறது? சாயிரு. புரியுது அவங்க சொல்றது? எனவே இவ்வாறு அல்லாஹ் ஏவிய விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது இல்ஹாதாகும். அல்லாஹ் தன்னை இவ்வாறு நம்புமாறு சொல்லி இருக்கிறான், தனக்கு இந்த பண்பு இருப்பதாக சொல்கிறான்.
அவ்வாறு நம்புவதை விட்டுவிட்டு அதை மாற்றுவது இருக்கிறதே, அது என்னதான்? அதுதான் இந்த இல்ஹாத் என்ற இந்த கடுமையான இதுக்குள்ள வரும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க ஒரு வசனத்தை, சுப்ஹானல்லாஹ், 7வது அத்தியாயம் 180வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை கொண்டு நீங்க அவனை என்ன செய்யுங்க? பிரார்த்தியுங்கள், அழையுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபதருல் லதீன யுல்ஹிதூன பி அஸ்மாஇஹி. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய திருப்பெயர்களில் தவறிழைப்பவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல என்ன செய்யக்கூடியவர்கள்? தவறிழைப்பவர்களை விட்டு விடுங்கள். சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அவர்கள் தங்கள் செயலுக்கு தக்க கூலியை விரைவில் கொடுக்கப்படுவார்கள். கடுமையான எச்சரிக்கை குர்ஆன்ல இவர்களுடைய விஷயத்துல வருவதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நாம் என்ன, அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள், அதை அவ்வாறே நம்புவதுதான் என்ன நமக்கு மிகப்பெரிய சலாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இது இதுல நாங்க இப்ப எத்தனை அடிப்படை சொன்னோம்? 3. 4வது அடிப்படை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த பண்புகளை என்ன செய்ய மாட்டாங்க? படைப்பினங்களுடைய பண்புகளை போன்று முறைமை கற்பிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன செய்யறது? படைப்பினங்களுடைய பண்புகளை போன்று என்ன செய்யறது? முறைமை கற்பிக்க மாட்டார்கள். 5வது, அல்லாஹ்வுடைய பண்புகள் படைப்பினங்களுடைய பண்புகளை போன்று என்று சொல்லி என்ன செய்யறது? அதுக்கு உவமை, உதாரணம் கற்பிக்க மாட்டார். முதலாவது முறைமை கற்பிக்க மாட்டாங்க. அடுத்து என்ன? உதாரணம், அதற்கு உவமை, உதாரணம் கற்பிக்க மாட்டார்கள் என்று இந்த 5 அடிப்படைகள். எத்தனை அடிப்படைகள்? இந்த 5 அடிப்படைகள். அதாவது இதில் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள். சரியா? எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதில் முதலாவது அடிப்படை என்ன? அல் காயிதத்துல் ஊலா. முதலாவது சொல்லுங்க பாவம். அல்லாஹ் தனக்கு உண்டு என்று சொன்ன பண்புகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அதில் எதையும் இல்லாமலாக்கோ மறுக்கவோ நிராகரிக்கவோ மாட்டாங்க. இவங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற அந்த நேரான வழியில் பயணிக்கக்கூடியவர். 2வது என்ன? அதை அந்த இடங்களை விட்டு என்ன செய்யறது? திரிவுபடுத்துவது கிடையாது, திரிவுபடுத்த மாட்டாங்க. அந்த வார்த்தைகளை அதனுடைய உரிய பொருளை கொடுக்காம அவற்றை திரிவுபடுத்த மாட்டார்கள். 3வது என்ன? அல்லாஹுடைய பெயர்கள் அந்த பண்புகள் விஷயத்துல என்ன செய்ய மாட்டாங்க? அதில் அவங்க தவறிழைக்க மாட்டார்கள் என்ற அதை எழுதிக்கோங்க. தவறிழைக்க மாட்டார்கள், அதை மறுக்கவும் மாட்டார்கள். சரியா? சரி. அடுத்து அந்த தவறில் இல்ஹாத் என்ற வார்த்தை அவங்க சொன்னா இல்லையா? அந்த வார்த்தைக்குரிய விளக்கம் என்ன? இல்ஹாத் என்ற கட்டாயம் அதில் நம்ப வேண்டிய பகுதியை விட்டு என்ன செய்யறது? சாய்றது, மாறுவது என்பது. 4வது அடிப்படை என்ன? அதாவது அல்லாஹுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்புகளோடு என்ன செய்யறது? ஒப்பிட்டு முறைமை கற்பிக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டார்கள்? அதுக்கு முறைமைகள் கற்பிக்க மாட்டாங்க. புரியுதா சொல்றது? இப்ப அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அல்லாஹ் இறங்குகிறான். அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப பேசுகிறான். அல்லாஹ் இப்படித்தான் பேசுவான், இப்படித்தான் பேசுறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதா சொல்றது? அதே போன்று 5வது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்புகள் ஒப்பாக்கி என்ன செய்யறது? உவமை, உதாரணம் கற்பிக்க மாட்டார்கள். அப்ப அந்த 5 விஷயங்களை நீங்க எழுதிட்டீங்க தானே, 5 அடிப்படைகளை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுக்கு தான் இந்த அடிப்படைக்கு அவர் மேலே குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. அது பல வார்த்தைகளால் வருவதை பார்க்கிறோம். ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் பல வார்த்தைகளை கொண்டு அது வருவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு அதாவது சிலவங்க தேவையற்ற விதத்தில் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தை சிந்தனை நுழைத்து வழிகட்டு போனார்கள். இங்கு அது அல்ல வேலை. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க, சஹாபாக்கள் எப்படி நம்பினார்கள், அப்படி நாம் என்ன செய்வது? நம்ப வேண்டும். அதை விட்டு பின்னால் வந்த வழிகட்ட கூட்டங்கள் அதில் வழி தவறியது போன்று வழி தவறிவிடக் கூடாது. அடுத்ததாக இதுல மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இறை தூதர்கள் உண்மையாளர்கள், உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். ஏன் இந்த விஷயம் இங்கு சொல்லப்படுது? இந்த இடத்துல இமாம் அவர்கள் இதை ஏன் கொண்டு வராங்க? இறை தூதர்கள் உண்மையாளர்கள், அல்லாஹ்வால் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்ற விஷயம் ஏன் இங்கு சொல்லப்படுகிறது?
எந்த தலைப்பு இங்க பேசப்படுது? இங்க நாங்க பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நபிமார்கள் எப்படி சொன்னார்களோ, நபிமார்கள் எப்படி உம்மத்துக்கு எத்தி வைத்தார்களோ, அதுல மாற்றம் செய்யலாமா? ஒருவருக்கும் செய்ய முடியாது. எனவே அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வதுதான் என்ன? ஈமான். புரியுதா? அதனாலதான் அல்லாஹு தஆலா அந்த இறை தூதர்களுக்கு எப்படி பாராட்டி சொல்கிறான்? சுப்ஹான சொல்லுங்க, ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அவர்கள் வர்ணிப்பதை விட்டு அவன் மகத்தான இறைவன், அவன் தூய்மையானவன் என்று சொல்லிட்டு யாருக்கு சலாம்? ரசூல்மார்களுக்கு ஈடேற்றம். ஏன்? அவர்கள் தான் அல்லாஹுவை அல்லாஹ் வஹீன் மூலம் அறிவித்து கொடுத்தது போன்று செஞ்சாங்க. அல்லாஹுவை மக்களுக்கு வர்ணித்தார்கள், அல்லாஹுவை பற்றிய அந்த அல்லாஹை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எனவே எது சரியான வழி? அந்த தூதர்கள் சென்ற அந்த வழி. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இறை தூதர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் பண்புகளை நிலைப்படுத்தினார்கள். அதே போன்று என்ன செய்தார்கள்? குறைகள், அந்த குறைகள் பலவீனங்களை விட்டெல்லாம் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மகத்தான திருநாமங்கள், அந்த திருநாமங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய என்ன பண்புகள், அந்த திருநாமங்கள் உள்ளடக்கக்கூடிய பண்புகள், இந்த விஷயத்தில் எல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நல்ல அழகா சொல்லித்தரார், மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஏன்னா இதுல நிறைய பேர் வழிகட்டி வழிகட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய பகுத்தறிவை என்ன செய்து பயன்படுத்தி எல்லாம் வழிகட்டு போயிருக்கிறது. ஒரு மறைவான விஷயம் இது. இது என்ன? இல்முல் கைபி. மறைவான ஒரு விஷயம் என்று வரும்போது, அதாவது அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தந்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி நாம் நம்புவதுதான் சரியான நேரான வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க இன்னொரு விஷயத்தை புரியணும் என்று சொன்னால், உதாரணமாக அல்லாஹுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய அந்த திருநாமங்கள், அந்த திருநாமங்கள்ல இப்ப நாம் பார்ப்போம். இப்ப அஸ்ஸலாம் என்ற திருநாமம், என்ன திருநாமம்? அஸ்ஸலாம். அதே போன்று அல்லாஹுடைய திருநாமங்கள்ல அல் குத்தூஸ், என்ன பேர் சொல்லுங்க? அல் குத்தூஸ் என்ற அந்த திருநாமம். இப்ப அல்லாஹுடைய இந்த திருநாமங்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல நீங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. இப்ப நான் இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஹஷ்ர் அத்தியாயத்துல வரக்கூடிய வசனம், 59வது அத்தியாயம். இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 23வது வசனத்துல அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் போது, இதுல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது அல் குத்தூஸ் என்றால் அவன் மிக்க பரிசுத்தமானவன். அல் குத்தூஸ் அர்த்தம் அவன் மிக்க பரிசுத்தமானவன். அதே போன்று அஸ்ஸலாம் என்றால் சாந்தி அளிப்பவன், இல்லையா? என்ற இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில, இந்த திருநாமங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல என்ன இது உள்ளுக்கு எது தாங்கி நிற்கிறது? இதுல நாங்க சென்ற வகுப்புல கூட உங்களுக்கு சொன்னோம். இந்த திருநாமங்கள் இப்ப எதை தாங்கி இருக்குது? அல்லாஹ் மிக்க பரிசுத்தமானவன், மிக்க தூய்மையானவன் என்றால் எதை விட்டு தூய்மையானவன்? பலவீனங்களை விட்டும் குறைகளை விட்டும் அல்லாஹ் என்ன இந்த திருநாமத்தை பொறுத்த, இந்த திருநாமம் இது அல்லாஹ்வுடைய திருநாமம். ஆனா இந்த திருநாமம் உள்ளடக்கிய பொருள் இருக்குது. இப்ப நேரடி பொருள் என்ன? அது குத்தூஸ் என்றால் மிக்க தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அது எதை தாங்கி நிற்கிறது? எதை சொல்லுது அது? அவன் பலவீனங்களை விட்டு குறைபாடுகளை விட்டு எல்லாம் அவன் யாரு? அவன் பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக இருக்கிறான். எனவே இதுக்கு அல் அஸ்மாஉன் நாஃபியான்னு சொல்லுவாங்க. அஸ்மாஉன் நாஃபியாண்டா நாங்க அந்த குறைகள் இல்லை என்ற திருநாமங்கள், அந்த பேர் அப்படி இருக்கும். அந்த 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 பொருள், அதை உள்ளடக்கக்கூடிய பொருள் இருக்குதே, அது என்ன மெசேஜை கொண்டு வருது? புரியுது அவன் சொல்றது? மிக்க பரிசுத்தமானவன், மிக்க தூய்மையானவன் என்றால் அது என்ன, எதை கொண்டு வருது மெசேஜ்? அவன் குறைகளை விட்டு பலவீனங்களை விட்டு அவன் யாரு? அவன் தூய்மையானவன். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல முஸ்பிதாண்ட, அதாவது உறுதிப்படுத்த, அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் என்ன? வணக்கத்துக்குரியவன். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற
அன்புடையோன். இப்ப இது இந்த இப்படியான திருநாமங்களும் அல்லாஹுடைய திருநாமங்களில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா பண்புகளை நாம் படிக்கின்ற போது பண்புகள் விஷயத்துல அல்லாஹ் தனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பண்பு, அல்லாஹ் தனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பண்பு, அந்த பண்பை சொல்லும் போது அதற்கு நேர் எதிரானது அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஆயத்துல் குர்சியில சொல்கிறான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு சிறு தூக்கமோ அல்லாஹ்வுக்கு கிடையாது. புரியுது அவன் சொல்றது? எனவே இந்த திருநாமம் அல்லாஹ் தனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு, அல்லாஹ் தனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பண்புக்கு நேர் எதிரான விடயம் என்ன? அல்லாஹுடைய வாழ்வு என்பது பரிபூர்ணமானது. அல்லாஹுடைய வாழ்வு என்பது என்ன? அவனது வாழ்வு என்பது பரிபூர்ணமானது, பரிபூர்ணத்துவம் மிக்கது என்பதை அது என்ன செய்கிறது? சொல்றது நாங்க பார்க்கிறோம். அதே இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்ன? அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். லுல்ம் என்பது அவனிடம் கிடையாது, அநியாயம் என்பது அல்லாஹ்விடத்திலே கிடையாது என்றால் அதுக்கு நேர் எதிரானது எது? நேர்மை என்பது அல்லாஹ்விடத்திலே முழுமையாக என்ன செய்து அந்த பண்பு இருக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? இப்படியும் இந்த பண்புகள் சொல்லும் போது நாங்கள் எதை புரிஞ்சு கொள்ள வேண்டும்? அதுக்கு எதிராக உள்ளது அல்லாஹ்வுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, வானங்கள் பூமியை அதை பாதுகாப்பதில் அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? களைப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கு களைப்பு கிடையாது. அப்படின்னா அதுக்கு நேர் எதிரானது அவனது பேராற்றல் அவ்வளவு என்னது உயர்ந்தது, சிறந்தது, உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சில விடயங்கள் இந்த பண்புகளோடு சம்பந்தப்படுத்தி இங்கு அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நாம் இன்றைய பாடத்துல படித்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு சுருக்கமா இன்னைக்கு நாங்க என்ன படிச்சோம் என்றதை கொஞ்சம் சுருக்கமா நீங்க நோட்ஸ் எடுத்ததுல நீங்க புரிந்து கொண்ட விஷயங்கள்ல என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க முதலாவது தலைப்பா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல என்னத்தை நாங்க படிச்சோம் என்றதை கொஞ்சம் சொல்லுங்க பாபம். இப்ப நாங்க இந்த நீங்க அந்த 5 அடிப்படையை சொன்னா கூட அதுக்குள்ள அந்த விஷயங்கள் வருது. 5 அடிப்படைகளை எழுதி கொண்டிருந்தேன். 5 அடிப்படைகளை பார்த்தோம் தானே. அந்த 5 அடிப்படைகள் என்னென்ன அடிப்படைகள் எழுதி கொண்டீங்க? முதலாவது அடிப்படை என்ன? அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்தானோ, தனக்கு உள்ள பண்புகளாக சொன்னானோ, அதில் எதையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ன செய்ய மாட்டாங்க, அதை மறுக்கவோ நிராகரிக்கவோ மாட்டார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம். 2வது அடிப்படை என்ன? அவைகளை எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, திரிவுபடுத்த மாட்டார்கள். அந்த இடங்களை விட்டு மாற்றுவதோ திரிவுபடுத்துவதோ செய்ய மாட்டாங்க. 3வது அதில் அல்லாஹுடைய அந்த பெயர்கள் பண்பு தவறிழைக்க மாட்டார்கள். அது மறுக்க மாட்டாங்க, அதில் தவறிழைக்க மாட்டாங்க. அதில் நம்ப வேண்டியது அதை நம்புவாங்க, அதை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டார்கள் என்ற விஷயம். 4வது என்ன? அல்லாஹுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்புகளோடு ஒப்பிட்டு முறையும் என்ன செய்ய மாட்டாங்க, கற்பிக்க மாட்டார்கள். 5வது உவமை, விளைஞ்சா படைப்பினங்களுடைய பண்புகளை ஒப்பிட்டு உவமை கற்பிக்க மாட்டார்கள் என்ற விஷயம். அதே போன்று அடுத்த ரசூல்மார்கள் உடைய விஷயம் மிக முக்கியமானது. அந்த குர்ஆனுடைய வசனம் மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்கி நிற்குது. அந்த ரசூல்மார்கள் அவர்கள் எப்படி அல்லாஹுவை வர்ணித்தாங்க, எப்படி சொன்னாங்க அல்லாஹ் பற்றி, அதை நாங்க அப்படி என்ன செய்யறது, நம்புவது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது என்ன செஞ்சாங்க, அப்படியே நம்பினார்கள். அதுல எதுவும் அவங்க என்ன செய்யல, மாற்று கேள்வி எதிர்த்து கேள்வி கேட்கல. எனவே நறுமையான இந்த அடிப்படைகளை இதுல மிக அழகாக விளங்கப்படுத்தினாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நாங்கள் இத்தோடு செஞ்சு நிறைவு செய்துவிட்டு அடுத்த தலைப்புக்குள் நாம் செல்வோம் இன்ஷா அல்லாஹ்.